அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே இந்த சரிதையில் எழுதும் பொழுது இப்படியே சொல்லுகிறார், நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. யாரை வெளிப்படுத்தினாரு? தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய மகா பெரிய புயத்தை எப்படி தேவன் மனிதர்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பவுல் இங்கே எழுதி வைக்கிறார். மிகப்பெரிய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஓ, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் தம்மை தன்னுடைய பிரசன்ஸை பூமியில காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அல்லேலூயா. என்ன கட்டாயம்? அவர் சாதாரணமா உங்க பக்கத்துல வந்தீங்கன்னா அவரை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அவரை கடவுளை அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. அவர் சாதாரண ஒரு மனித உருவல் உங்கள் பக்கத்துல அமர்ந்தா அவர் என்ன பண்ண மாட்டீங்க? நான் கடவுள் சொன்னா நீங்க ஏத்துப்பீங்கன்றீங்க. அவர் முழுசா என்ன பண்ண முடியாது, உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. நிறைய போதனைகளை அவர் உங்கள் மத்தியில பேசினாலும், அநேக காரியங்களை வெளிப்படுத்தினாலும் அவர்களால என்ன பண்ண முடியாது? கடவுளா ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அவர் மேல ஒரு பிரஷர் இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அவர் மேல ஒரு பிரஷர் இருக்கு. என்ன பிரஷர் அப்படின்னா, நீங்க அவரை கடவுள் தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அற்புத அடையாளங்களை நீங்கள் காண வேண்டும். நீங்கள் பார்த்தாதான் அவர் கடவுளை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதனாலதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு சொல்றார் பாருங்க, நஸ்ரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும், ஆமென் சொல்லுங்க, பலத்த செய்கை அப்படின்னா இதுவரைக்கும் யாராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு செய்தார். அல்லேலூயா. பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்மை இந்த பூமியில வெளிப்படுத்துவதற்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தேவைப்படுது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கிரியை செய்யும் பொழுது, மேனிஃபெஸ்டேஷன் ஆகும் பொழுது ஆண்டவர் தம்மையும் வெளிப்படுத்த முடியும், உங்களையும் விசுவாசத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்த முடியும். அல்லேலூயா. எந்த இடத்துலலாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கெல்லாம் விசுவாசம் பெருகினது. ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இங்க இருக்கிற யாரோ ஒருத்தவங்க லைஃப்ல ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் பொழுது சுற்றி இருக்கிற 40-50 பேருக்குள்ள விசுவாசம் என்ன பண்ணும்? பெருகும். யாரோ ஒருவருக்குள் விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். இது ரெண்டு பேரும் ஒண்ணு இணைஞ்சிருக்கு. எங்க விசுவாசம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். எங்கே அற்புதம் நடக்கிறதோ அங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? விசுவாசிகளை உருவாக்குகிறார். இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர். இன்னைக்கு மெசேஜுக்கு தலைப்பு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சந்திப்பு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய சந்திப்பு. ஒரு சிலர் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள் உங்களால் வந்திருக்க முடியும். ஒரு சிலர் இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் கேள்வியின் ஞானத்தினாலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, இல்ல வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க சபைக்குள்ள வந்திருப்பீங்க. இன்னும் ஆண்டவருடைய அற்புதத்தை உங்களால முகமுகமா அவருடைய பலத்த செய்கையை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க, அவருடைய அற்புதங்களை பார்த்திருக்க மாட்டீங்க, அவருடைய அடையாளங்களை பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால, ஏதோ ஒரு தேவைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணிருப்பீங்க? வந்திருப்பீங்க. ஆனா இங்கே தேவன் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ எல்லா இடங்கள்லயும் அற்புதம் செஞ்சாராம். விசுவாசிக்கிறவர்களுக்கு அற்புதம் நடந்தது. அற்புதம் நடக்கிற இடத்துல விசுவாசம் பெருகினது. இதுதான் ரெண்டே விஷயம் தான். எங்கெல்லாம் அற்புதம் நடந்ததோ அங்க விசுவாச கூட்டம் பெருகுச்சு. ஆண்டவர் போய் அற்புதம் பண்றாரு, அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க? ஜனம் கூடிடுவாங்க. ஆனா கூடுற எல்லாரும் மத்தியில் ஆண்டவர் அற்புதம் பண்ணாருன்னா இல்ல. எல்லாரும் கூடி வந்திருக்கிற இடத்துல எல்லாருக்கும் அற்புதம் நடந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல. யார் விசுவாசாங்களோ அவங்க வாழ்க்கையில தான் அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பாருங்க, ஒரு சில வசனங்களை வாசிக்கிறான், எடுத்து வாசிங்க. மத்தேயு 13வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசிங்களே. பாருங்களேன், எங்க விசுவாசம் இல்லையோ அங்கே ஆண்டவரால் அற்புதமும் செய்ய முடியலையா. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அங்க என்ன பண்ண முடியல. ஜனங்க கூடி வந்திருக்கிறாங்க,
ஆனா ஜனங்க என்ன எப்படிப்பட்ட மனநிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க? அவிசுவாசத்துல, கர்த்தர் மேல நம்பிக்கை இல்ல, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை இல்ல, அவிசுவாசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வானத்தின் பூமி படைச்ச தேவன், அற்புதங்களை செய்கிறவர், பலத்த செய்கைகளை உண்டாக்குகிறவர், அடையாளங்களை உண்டு பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால ஒரு சிலர் மத்தியில அற்புதங்களை செய்ய முடியல. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களை அசைக்கவே முடியல. என்னதான் அவங்களுக்காக இவர் போராடினா கூட அவங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை கூட இயேசு கிறிஸ்துவால கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியலன்னா கடின இருதயம். அந்த கடின இருதயத்தோடு கூட ஒருவேளை இயேசுவை தான் பார்க்கிறான், இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறான், இயேசுவை சந்திக்கிறான், இயேசுடைய பிரசன்ஸ் தெரியுது, இயேசு அடுத்தவங்களுக்கு அற்புதம் செய்யறாருன்னு தெரியுது, மற்றவருடைய வாழ்க்கையில ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடிகிறதுன்னு தெரியுது. ஆனா அப்படி மற்றவருடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்துவால என்னுடைய வாழ்க்கையில ஏன் அற்புதத்தை செய்ய முடியல? என்னுடைய ஜெபத்திற்கு ஏன் பதில கொடுக்க முடியல? என்னுடைய வேண்டுதலுக்கு ஏன் கர்த்தரோடு செவி கொடுக்கல? நான் ஏன் இன்னும் இப்படியே இருக்கிறேன்? இயேசுக்கு அங்க அற்புதம் செஞ்சு சொல்றாங்க, இவங்க சாட்சி சொல்றாங்க, அவங்க சாட்சி சொல்றாங்க, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி எழுப்பல. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனநிலைமையில என்ன பண்ணலாம்? ஒரு சிலர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கு காரணம் சொல்றார் ஆண்டவர், அவங்களுடைய அவிசுவாசத்தினால். அப்படின்னா கடினமான இருதயம். கடினமான இருதயம் இருக்கிற இடத்துல ஆண்டவரால கிரியை செய்ய முடியலையா பாருங்களேன். இப்ப இங்கே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஒரு சிலர் விசுவாசத்துல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையில 40 நாள் உபவாச கூட்டம் வச்சிருக்காங்க, ஜோம் பண்றோம், இன்னைக்கு ஆண்டோடைய கரத்துல கண்டிப்பா எனக்கு ஆண்டவர் செய்ய விசுவாசம் இருக்கும். ஒரு ஆமாம் செய்யும் போது செய்யட்டும், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ சர்ச்சையில கூப்பிட்டாங்க, அதனால என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சிலரை என்னதான் போட்டு உழுக்குன்னு உழுக்குனா கூட அவங்களை அசைக்கவே முடியாது. போராடுவோம் அவங்க கூட போயிட்டு, அவங்களுக்கு வசனத்தை சொல்லுவோம், பிரசங்கத்துல செய்தி வரும், ஆண்டவர் பேசுவாரு, பிரசன்ஸ்ல பேசுவாரு, ஆராதனையில பேசுவாரு. என்னதான் அவங்க கூட போராடினாலும் அவங்க கடின இருதயத்தை மாத்தவே மாட்டாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், என்னை யாராலையும் மாத்த முடியாது, என் வாழ்க்கை இப்படிதான். இப்படிப்பட்டவர்கள் மத்தியில ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப எந்த இடத்துல விசுவாசம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். எந்த இடத்துல கர்த்தரை நம்புகிற அந்த நம்பிக்கையும் அவர் மேல் பற்றுதலும் விசுவாசம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவர் மிகப்பெரிய அடையாளங்களையும் மிகப்பெரிய செய்கைகளையும் காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு. அல்லேலூயா. இன்னும் வசனத்தை வாசிங்க. யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்களேன். 23வது வசனம். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். பாருங்களேன், பஸ்கா ஒரு பண்டிகையில ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை பார்த்துட்டு நிறைய பேர் விசுவாசத்துக்குள்ள வராங்க. நிறைய பேர் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் விசுவாசம். அப்போ அற்புதம் நிகழ்ந்தால் விசுவாசம் பிறக்கும். ஆனா அற்புதம் யாருக்கு நிகழும் என்று சொன்னால், யாருக்குள் விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர், கர்த்தருடைய அந்த வல்லமையை சந்திக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன்.